மாதவிடா ஆக வச்சு அந்த பொண்ணு ஆகிடும். எங்கேயுமே இது பண்ணாலும் நான் ஆக வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சா? பாருப்பா, 3 மாதம் ஆகலை இல்லையா? போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லாமே இல்லை. புரியுதா? இந்த வண்டியை போன வாரம் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நீ போய் என் கனியை ஒன்று வீட்டில் வச்ச அப்படின்னா அந்த வண்டியை எடுக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு கட்டுறதுக்கு உண்டான வழிமுறையை வகுத்து கொடுக்குறேன், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? நம்ம கட்டிட்டோம் இல்லையா? கருப்பசாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, தாங்க முடியல அப்படின்னா சாப்பாடு கூட வழியில் சாமி. அப்படி தான் நம்ம போன வாரம் வந்தோம் இல்லையா? சாப்பாடு கூட வழியில் சாமி. ரொம்ப இதாக இருக்குது சாமி. அதே போல் என் கணவர் சரியாக சரக்கு அடிக்கிறாரு, இது பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியல. போன வாரம் எனக்கு வர்றதுக்கு முன்னாலே வெள்ளிக்கிழமையே சாமி நான் உன்னிடம் வரேன், நான் மற்றவங்க போல் வசதி வாய்ப்பு கிடையாது புரியுதா? வசதி வாய்ப்பு கிடையாது. நீ நைட்டு வேணது நேற்று நைட்டு வேண்டிக்கிறேன். அதே போல் நான் வந்துடுறேன் சாமி, ஏதாவது எனக்கு ஒரு வழிமுறை பண்ணி கொடுப்பேன், இதில் நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணுறேன். அந்த நம்பிக்கை எப்படி எதனால் எனக்கு வந்துச்சு அப்படின்னா, கருப்பசாமி நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை, பண்ணாத செலவு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வசதி இருந்தாலும் தான் பண்ணேன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் பார்த்தீங்கன்னா சரியாக ஆகவில்லை. நீ போய் 2 நாள் 3 நாளுக்குள்ளே உனக்கு மாதவிடா ஆக வச்சு அந்த பொண்ணு ஆகிடும். எங்கேயுமே இது பண்ணாலும் நான் ஆக வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சா? பாருப்பா, 3 மாதம் ஆகலை இல்லையா? போகாத ஆஸ்பத்திரி இல்லை, எல்லாமே இல்லை. புரியுதா? கருப்பசாமி நான் சொல்லி பொண்ணு மாதவிடா ஆகிறத நான் இது பண்ண முடியாது. என் பிறந்தவங்கிட்ட சொல்லி கனியை கொடுத்து இது பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்டேன் இல்லையா? ஆயிடுச்சா? இப்போ நமக்கு பார்த்தோன்னா அது பரவாயில்ல சாமி, இதாகிடுச்சு சாமி. இப்போ எனக்கு பொழப்பு சரியாகணும் சாமி இல்லையா? வண்டி டியூக்காரன் என்ன பண்ணுறான்? டியூ வண்டிக்காரன் வண்டி எடுக்கிறாங்கிறானா? எடுத்துறானா எடுக்கலையா? கட்டியாச்சா? 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 பார்த்துப்பா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த வண்டியை போன வாரம் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நீ போய் என் கனியை ஒன்று வீட்டில் வச்ச அப்படின்னா அந்த வண்டியை எடுக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு கட்டுறதுக்கு உண்டான வழிமுறையை வகுத்து கொடுக்குறேன், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கருப்பசாமி உத்தரவு கொடுத்தேன் இல்லையா? நம்ம கட்டிட்டோம் இல்லையா? இந்த மாதம் சமாளிச்சிட்டேன் சாமி. அடுத்த மாதம் என்ன பண்ணுறது தெரியல சாமி. அப்படியே அதான் உன் கேள்வி இல்லையா? கருப்பசாமி என்ன பண்ணலாம் சாமி? அந்த சிவகாசன் கொஞ்சம் பூவோடு பார்க்கலாம். பூவோடு மடியப்படி மடியில் ஒரு கனி ஒன்று கீழே இது பண்ணுறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் வராது புரியுதா? உனக்கு பணம் காசு அள்ளி கொடுக்குறேன், டிவி பிரச்சனையே வராது புரியுதா? அந்த வண்டியை என்னை மீறி எடுக்க முடியாது. அந்த ஒரு வண்டி இன்னும் 3 வண்டியை உருவப்படுத்தும். உன் கணவரோட குடியை கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி கொடுத்துட்றேன் புரியுதா? நிப்பாட்டி கொடுத்துட்றேன். எனக்கு மாதம் அமாவாசைனா ஒரு ஆஃப் ஒன்று வாங்கிட்டு வர முடியுமா? நல்லா ஓட்டி கொடுத்து தான் வாங்குவேன். ஓட்டி கொடுத்த பிற்பாடு அந்த லாபத்தில் எனக்கு ஆஃப் வாங்கிட்டு வா, உன் பிடிச்சி நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த காசை வச்சுக்கிட்டு நீ பணத்தை கையில் வச்சு நீ போ, நான் எந்த இடம் நல்லா இருக்குதோ அந்த இடத்துல நான் அனுப்பிச்சு விட்றேன் புரியுதா? சிக்கல் இல்லாமல் அனுப்பிச்சு விட்றேன் புரியுதா?